அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். இரண்டு விஷயங்கள். ஒன்று, நேற்று தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஆளுமை, ஒரு பெரிய அரசியல் தலைவர் என்னை திடீர்னு கூப்பிட்டார். ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது அவருடைய பேச்சு. அதாவது நம்மையும் மதித்து நமக்கும் ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்த என் தாய் ஆண்டாளுக்கு மனமார்ந்த நன்றி. அந்த தருணத்தை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இவரெல்லாம் நம்ம கூட பேசுவாரா அப்படின்னு நினைத்த காலங்கள் போய் அவர் நம்மகிட்ட பேசிட்டாரு அப்படின்னும் போது அது ஒரு மகிழ்ச்சி தானே. ஒன்று. இரண்டாவது, நேற்று விமானத்தில் வரும்போது விமானத்திலேருந்து சென்னையில் விமானத்தில் இறங்கியாச்சு. மறுபடியும் சென்னை விமானம் இறங்கின இடத்துலேருந்து ஸ்டேஷனுக்கு, அதாவது பேக்கேஜ் கலெக்ஷன் அந்த பில்டிங்க்கு போகிறதுக்கு ஒரு பஸ்ஸில் இல்லை ஏரோ பிரிட்ஜ் இருக்குன்னு நேற்று பஸ்ஸில் கூப்பிட்டு போனாங்க. அப்போ தான் பார்த்தேன் தமிழ்நாட்டுடைய மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அதில் வந்துட்டு இருந்தார். அப்போ நான் போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கும் அவருக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் உண்டு. என்ன பியூட்டினா, அதுக்கு முதல் நாள் அவரை பற்றி பேசுகிறோம், நேற்று இல்லை 2 நாளைக்கு முன்னாடி அவரை பற்றி பேசுகிறோம், ஒரு நாளைக்கு முன்னாடி அவரை பற்றி பேசுகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா அவர் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஏதாவது இந்த 2 விஷயங்களுமே இன்னைக்கு நம்ம பேச போகிற டாப்பிக்கோடைய ரொம்ப பேச போகிற டாபிக்கு அடித்தளமே அந்த 2 விஷயங்கள் தான். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் உண்மையிலேயே அவர் வெற்றி பெறுவார்னு நினைக்கல. என்னன்னா இவர் ஏடிஎம்கே விட்டு போகிறாரு, பவர்ஃபுல் பார்ட்டியை விட்டுன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அது தப்பாச்சு. அடுத்து திருப்பரங்குன்றில் போய் நிற்கிறாரு, ஜெயிச்சிருவாரா, அது ஏடிஎம்கே கோட்டையாச்சு அப்படின்னு நினச்சேன். அங்கேயும் ஜெயிச்சார். முதல் 9 பேரில் அவரும் மந்திரியாக அறிவிக்கப்பட்டார், டிபி மினிஸ்டர் ஆனார். ப்ளஸ் அதை விட முக்கியமாக பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கார். சில இடங்களில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் நல்ல மெச்சூர்டு பொலிட்டிஷனாக அவர் மாறிட்டுருக்கார். ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வெகு விரைவில் அவரை நான் சந்திப்பேன். அவர்கிட்ட ஒரு பர்சனலாக தமிழ்நாடு நிலைமையை பற்றி பேசணுன்ற விஷயம்லாம் இருக்குது. ஸோ இது உங்களோட கனிவான தகவலுக்காக. ஸோ அகைன் திரும்பவும் சொல்கிறேன், தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஆளுமை அவர் என்கிட்ட பேசுவாரா அப்படின்ற இடத்துல அவரை என்னை கூப்பிட்டு பேசுறது பெரிய மகிழ்ச்சி. ஓகே, அந்த விஷயம் எப்படி நடந்ததுன்றதை நம்ம பார்ப்போம் பின்னாடி. அதுக்கு முன்னாடி எனக்கு நான் ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எனக்கு அந்த எக்ஸாக்டாக நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு நான் படிச்சிடுறேன். யாராவது நம்மளை ஏமாந்துட்டு தான் போயிடுவோமே, அவ்வளோ விவரமாக இருந்து என்ன பண்ண போகிறோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டிங். இது எனக்கு புரியப்படல. அதுக்கப்புறம் இதே விஷயத்த 96 அண்டு மெய்யழகன் படத்துடைய டைரக்டர் ஒரு இடத்துல பேசுகிறார். ஆனால் அப்போ தான் இன்னும் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஏமாத்துறவனுக்கு உலகம் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது ஏமாந்த நமக்கு கொடுக்காதா அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஆனால் இல்லை, ஏமாந்துட்டு போவோமே, என்ன பெரிய விஷயம், அவ்வளோ விவரமாக இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப அசால்ட்டாக ஒரு பெரிய பேருண்மை எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதாவது அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் மேலே அன்பு இருக்கும். ஒரு காதலன் காதலி அன்பு, அம்மா குழந்தைகள் அன்பு, மனைவி கணவன் அன்பு, சகோதரிகள் அன்பு, சகோதரன் அன்பு, சகோதரிகள் அன்பு, இப்படி குரு சிஷ்யன் அன்பு, இது மாதிரி நிறைய பேசலாம். இந்த அன்பில் ரெகுலராக சண்டை வருது அப்படின்னு சொன்னால் யாரோ ஒரு அன்பு குறைவாக இருக்கின்றது. யார் சண்டையை ஆரம்பிக்கிறார்களோ, யார் சண்டையை போடுறாங்களோ அவங்களுடைய ஃபீல் என்னென்னா, நம்ம எதுலேயும் ஏமாந்துடக்கூடாது, நம்மளை யாரும் ஏமாத்திடக்கூடாது, நம்ம தோற்றக்கூடாது,
இது போல் ஒரு பவுண்ட்ரிஸ் போட்டனால தான் அவங்க வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு சண்டையை தூக்கி சண்டையை போட்டுகிட்டே இருப்பாங்க. இது நிறைய தருணங்களை நான் பார்த்துருக்கேன். சமீபத்தில் கூட ஒரு 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 இந்த ஒரு பஞ்சாயத்தில் கூட அந்த விஷயத்த பார்த்தேன். நான் அதுக்குள்ளே போகல. நான் வந்து ஏன்னா போனால் அது ஒருத்தவங்களை பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பாயிண்ட் என்னென்னா, யாரோ நம்மளை ஏமாத்துறாங்க, ஏமாந்துட்டு தானே போவோம், ஏமாந்துட்டு போவோமே, அவ்வளோ வேறமாக இருந்து என்ன பண்ண அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா, அது எல்லா இடத்துக்கும் வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் பொருந்தி போனால் ரொம்ப நல்லது. ஒருத்தவங்களுக்கு வந்து பணம் ஏமாற்றிட்டான், ஒருத்தன் வந்து 2 நாளில் பணம் கொடுத்துட்றேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் கொடு, வீட்டில் நம்ம வந்து அர்ஜென்ட்டுக்கு வச்சுருப்போம் ஒரு பணம் 1 லட்சம் 1.5 லட்சம், அதை வாங்கிட்டு போய் திருப்பி கொடுத்துருக்க மாட்டான். நம்ம குழந்தை கல்யாணத்துக்காக நகை ஒரு 10 பவுன் வச்சுருப்போம், அந்த 10 பவுன் அடமானம் வச்சு பணம் கொடுப்போம், திரும்ப கொடுக்க மாட்டாங்க. நான் கேட்டேன், உன்னை அவன் கொடுக்க சொன்னது? இது மாதிரிலாம் விட்டேத்தியான பதிலெலாம் நான் வந்து கடந்து வந்திருக்கேன். அப்போது இது போல் இடங்கள்ல அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது போல் விஷயங்கள் நான் இப்போ சொல்கிற விஷயத்தை கடந்து நான் ஏமாந்து தான் போகிறேனே, அவ்வளோ வேறமாக இருந்தால் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது போல் இடத்துலையும் நீங்கள் வந்து அவ்வளோ வேறமாக இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் மட்டும் வந்துருச்சுன்னா, நீங்கள் விட்ட பணம் உங்களுக்கு கிடச்சிரும், விட்ட சொத்து உங்களுக்கு கிடச்சிரும். அது மனசார அந்த விஷயத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். அது யாருக்கு நடக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது, ரொனால்டினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், அவர் வாயால் சொல்லுவார் அந்த விஷயத்தை. அது ஏதோ ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிற விஷயம் இல்லை, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் படிக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதில் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அப்போ என்னுடைய டீம், அதாவது அவர் ஒரு பிளேயர்னால் அவர் கூட ஒரு ஃபிசியோதெரப்பி இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க, அவர் ட்ரெயினர் இருப்பாங்க, சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, ப்ராப்பராக சாப்பாடு ரெடி பண்ணி ஒரு பெரிய டீமே ஒரு ஃபுட்பால் ஆடுனா போகும். அப்போ இவங்க எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு பேக்கேஜ் ஏற்றி போடலாம் சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொந்தமாக விமானம் வாங்கலான்னு முடிவு பண்ணேன். அந்த விமானம் வாங்கிறதுக்கான 99% வேலைகள் முடிந்து விட்டது. விமானம் வந்து 650 கோடி ரூபாய், 655 கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில். சரி, ஒரு நாள் வந்து அந்த விமானம் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய அம்மாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அம்மா கிட்ட நான் சொன்னேன், அம்மா இது மாதிரி நான் சொந்தமாக விமானம் வாங்க போகிறேன், ப்ரைவேட் ஜெட் வாங்க போகிறேன், 655 கோடிக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டோன்னே, அம்மா அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு அவரோட பட்டப்பெயரை சொல்லி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம ஊரில் நீ ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ரோடு எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், ரொம்ப மோசமான ரோடு, மேடும் பள்ளமாக இருக்கும், 10 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வருவேன், தூக்க முடியாமல் அந்த புத்தக மூட்டையை தூக்கிட்டு போவேன், வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருப்பேன், பிள்ளை பத்திரமா வந்து ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு, அதுதான் நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. அதாவது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, பஸ்ஸில் போக கூட வசதி கிடையாது, சைக்கிளில் போகிறதுக்கு சைக்கிள் வாங்கணும் இல்லையா, அது வாங்கிறது கூட வசதி கிடையாது. ஸோ அந்த சூழ்நிலையில் நீ வந்து ஒரு மேடு பள்ளங்கள் ஏறி இறங்கி 10-20 கிலோமீட்டர் தினமும் ஸ்கூலுக்கு போவேன். அதை வந்து அந்த புத்தக மூட்டையை தூக்கிட்டு அவ்வளோ கடினமாக இருக்கும். 3நாள் வந்து எனக்கு தாயாக பயம், பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், எந்த இடையூறும் நடந்துடக்கூடாது, எந்த விபத்து நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பயந்த விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இது அவரும் அவருடைய அம்மா சொன்னதை கேட்டு அவர் ரூமுக்கு போய் யோசிப்பார். யோசித்த உடனே ஒரு சடனாக ஒரு முடிவு எடுப்பார். என்ன பண்ணுவார்னா, அவர் இருந்த கிராமத்து அந்த மாவட்டம்னு வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் மாதிரி அந்த அவர் இருந்த ஒரு இடத்துல இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் 100 பஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. பராமரிப்பு செலவு, அந்த அவங்கள மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து அதுக்கான தேவைகள், அந்த குழந்தைகள் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக வாங்கி கொடுத்துட்டு, அந்த குழந்தைகள் வந்து முதல் நாள் வந்து அந்த பஸ்ஸில் ஏறும்போது
ஒட்டுமொத்த கிராமமே மகிழ்ச்சி அடைந்திருக்கு. எல்லா கிராமங்களுமே, எல்லா கிராமத்திற்குரிய பெற்றோர்களும். ஏன்னா அதே ரோடு, அதே புத்தக மூட்டை, அதே பயம், பத்திரமா போயிட்டு வரணும்னு எல்லா பெற்றோர்களுக்கும். அப்போது அந்த பயம்லாம் போய் பத்திரமா போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க, பிள்ளைங்க நடக்காமல் வந்து போயிட்டு வந்தாங்கன்ற ஒரு சந்தோஷத்தில் அன்றைக்கி என் கிராமம் தூங்கிய போது நான் உண்மையிலே மெய் சிலிர்த்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்வார், ரொம்ப அற்புதமான விஷயம். இப்போ விமானம் வாங்கியிருந்தேன்னா அது எனக்கு உச்சத்துக்கு கூட்டு போகும், என்னை வந்து நல்ல ஹைட்டுக்கு கூட்டு போய் பறக்க வைக்கும். ஆனால் அது வெற்றி அல்ல. நம்ம அடுத்தவங்களை இது போல் நம்ம கொண்டு போய் பெட்டர் ஃப்யூச்சரை உருவாக்கி கொடுக்குறது தான் வெற்றியாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொனால்டினோ ஒரு சொல்லுவார் இந்த விஷயத்த அந்த இன்டர்வியூவில். அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு சொல்லுவாங்களாம், அவர் இந்த சம்பவம் கேள்விப்பட்டு கண்ணீர் விட்டு, இவர் இது வந்து அம்மா நான் விமானம் வாங்கலை, மாதிரி நான் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பஸ் வாங்கி கொடுத்துட்டேன் எல்லா பணத்துக்கும், அது அந்த பணத்தை வைத்து என்னெல்லாம் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டேன். அப்போ அவங்க அம்மா அழுதுகிட்ட ஒரு 3-4 நிமிஷம் அழுதுகிட்டே இருப்பாங்களாம். அழுதுட்டு சொல்லுவாங்களா, நீ பழசை மறக்கலடா, நீ வந்து மேலே போகணுன்னு மேலே பறக்கணும்னு எதிர்பார்க்கல, எல்லாருமே மேலே வரணும்னு எதிர்பார்த்த. இந்த 2 விஷயங்கள் தான் உன்னை வந்து இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நான் வெரி ப்ரௌடு. நான் உன்னோட அம்மான்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நீ எனக்கு மகனாக நீ என் மகனாக எனக்கு கிடைத்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அம்மா சொல்லி அழுதாதான் அந்த கதை முடியுது. உண்மை கதை. இதில் என்ன, அந்த குழந்தைகள் அந்த படிப்புக்காக அந்த எஜுகேஷனை சேஸ் பண்ணி அந்த டேஞ்சரஸ் ரோடில் போய் புத்தக மூட்டையை சுமந்துக்கிட்டு போய் ரொம்ப டயர்டாக வந்து அதை உடைச்ச அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த நான் ஏமாந்துட்டு போகிறேன், அவ்வளோ வேறமாக இருந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த விவரம் அதை உங்களுக்கு பணத்தை திரும்ப கொடுக்கும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு இழந்த மகிழ்ச்சியை திரும்ப கொடுக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஆனந்தத்தை திரும்ப கொடுக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த மனநிலை இருக்கணும். எனக்கு அப்படின்னு நினைக்காமல் பிறருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான திறவுகோலாக நான் பார்க்கின்றேன். 1. 2வது வந்து ஒரு ஜெயின் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு, ஜிட்டோன்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் இருக்குது, JITO, ஜெயின் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதாவது ஜெயின்னா மார்வாடிஸ். உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த நம்ம ஊரில் வட்டி கொடுக்குறவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க ஏகப்பட்ட தொழில் இருக்காங்க, தொழில் முனைவர்களாக நம்பர் 1 நம்பர் 2 இருக்காங்க இந்தியாவில். அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன், ஒரு கூட்டமைப்பு. அப்போ அந்த கூட்டமைப்பு சார்பாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் எதெல்லாம் விளையுற கார், BMW, ஆடி, நம்ம ஆடின்னு சொல்லுவோம், ஆடி அது பேர், பென்ஸ், இது போல் ஒரு விலை உயர்ந்த 3-4 கார்களை அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 126 பேர் வாங்குறாங்க. இப்போ ஒரு BMW X7 விலை வந்து 1,70,00,000 ரூபாய். இப்போ நீங்கள் வந்து 126 பேர் வாங்கினா தோராயமாக வந்து 2 கோடின்னு வச்சுங்க, 120 பேர்னு வச்சுப்போம் கணக்கு, 120 2 கோடி, அப்போ 240 கோடி ரூபா செலவு பண்ணணும். வேறு BMW X7, இது BMW X7 இல்லை ஆடியோ இல்லை வந்து A8 Q7 Q8, மெர்சிடிஸ் பென்ஸ் C கிளாஸ், E கிளாஸ், மேபேக் சீரியஸ், என்ன வேணால் நீங்கள் சொல்லிங்க. இது எல்லாத்தையும் வாங்கினா வந்து கிட்டத்தட்ட 250 கோடி ரூபா செலவாகும். நீங்கள் போய் டிஸ்கவுண்ட்னு கேட்டிங்கன்னா 5,000 ரூபா 10,000 ரூபா கொடுப்பான், இல்லை வந்து கால் கீழே போடுற மேட்டு கொடுப்பான், இல்லை வந்து கை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு அல்பத்தனமாக இருக்கும். ஒரு மூஞ்சி துவைக்கிற டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாங்க, 4 டிஷ்யூ பாக்ஸ் இலவசம்வாங்க. அது பெரிய கார் கம்பெனியில் இதெல்லாம் உண்டு. இப்போ இவங்க இந்த ஜிட்டோன்னு இருக்காங்களே, ஜெயின் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இவங்க எல்லாம் கூட்டாக சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கார் வாங்குவோம். ஆனால் கூட்டமைப்பாக நம்ம வந்து இந்த விஷயத்தை அணுகுவோம்னு சொல்லி அணுகும்போது இந்த கார் கம்பெனியோட ஏஷியா பசிபிக் ஹெட்செட் டைரெக்டாக பேசுகிறாங்க. இந்தியாவிலாம் லோக்கல் டீலரு, டிஸ்ட்ரிபியூட்டரு, அப்புறம் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட் இதெல்லாம் பேசல. அந்த இந்தியாவுக்கு ஹெட் ஒருத்தர் இருப்பா இல்லையா, ஏஷியா பசிபிக் ரீஜியனுக்கு, அந்த அளவுக்கு பேசி
21 கோடி ரூபாய் பார்கெயின் பண்ணாங்க. 21 கோடி ரூபாய் கம்மி பண்ணுறாங்க. பொதுவாக மார்வாடி எப்படி பார்கெயின் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். நம்ம மார்வாடின்னு சொல்லுவோம். நீ நார்மலாக ஒரு கேபிள் வாங்கினா கூட இப்போ கூட ஒரு கேபிள்லாம் வாங்குறதுக்காக போனப்போ 3 கடையில் 3 ரேட்டு. அப்போ அதில் ஃபோம்ரான்னு ஒரு கடையை சூஸ் பண்ணி இத்தனைக்கும் ஒரு பெரிய ஆள் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஃபோம்ராவில் ஒரு ஒரு கிட்டத்தட்ட 100 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது. ஒரு பொருள் ஒரு மீட்டர் அது மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டுன்னு எடுத்துகிட்டா ஒரு நம்பர் பர் நம்பர்னு கூட சொல்லலாம். விவரம் தெரியாதவன் அந்த 100 ரூபாவும் போயிடும். இங்கே அந்த 100 ரூபாய் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறான்னா அதுலேயும் அவனுக்கு 100 ரூபாய் 2 ரூபாய் லாபம் இருக்க போகுது. அப்போ அவங்ககிட்ட வந்து நீங்கள் எதாவது கொஞ்சம் கம்மி இல்லை பாஸ் அவர் சொன்னதுனால தான் பெஸ்ட் ரேட் போட்டிருக்கேன், விஜயகுமார் சார் சொல்லிட்டாரு தேவ் எலக்ட்ரிக்கல்ஸில் ஆனால் பெஸ்ட் ரேட் போட்டிருக்கேன், இதுதான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னதுனால எனக்கு வந்து பெட்டர் ரேட் கொடுத்தாங்க, டவுட் கிடையாது. ஆனால் அவங்க பெட்டர் ரேட்டு நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த வாங்கின பொருளை குறைந்தபட்சம் ஒரு 15% குறைஞ்சபட்சம் லாபம் இருக்கும். 100% நான் சொல்கிறேன். இப்போ 1000 ரூபாய்க்கு பொருள் வேணால் 150 ரூபா லாபம் இருக்கும். அப்போது அவங்க வந்து எதுவும் நெகோஷியேட்டே பண்ண விட மாட்டாங்க. 5 ரூபா 2 ரூபா ரொம்ப கஷ்டப்படுறோம், சோத்துக்கே வழி இல்லை, பிச்சை எடுக்கிறோம், அந்த லெவலில் தான் நம்ம ஆட்கள் பேசுவாங்க. பட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்வாடிஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு இந்த ரேட்டுக்கு பொருள் வேணும்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணும்போது அந்த 21 கோடி ரூபாய் அன்பிலீவபிள் டிஸ்கவுண்ட். அது மொத்தமாக 21 கோடி ரூபாய் டிஸ்கவுண்ட்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ ஒரு கார் ஓனருக்கு என்ன பெனிஃபிட் பாருங்கள். 200 பேர் கார் வாங்குறாங்க, 200 பேருக்கு சேர்த்து 20 கோடி ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்னும் போது அது அன்பிலீவபிள் டிஸ்கவுண்ட் ஆஃபர். ஸோ அதனால் இதன் மூலமாக சமூகத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்னா நம்ம சேர்ந்திருந்து ஒரு பிஸ்னஸை பண்ணும்போது, சேர்ந்திருந்து ஒரு பிஸ்னஸை முன்னெடுக்கும் போது அதோட பலம் அதிகம். நம்ம வந்து பலவீனமானவர்களாக இருந்தால் கூட நம்ம சேர்ந்து இருப்பதனால நம்ம பலம் வாய்ந்தவர்களாக மாறிடுறோம். ஸோ அந்த வகையில் தான் நான் வந்து இந்த ஹம்மிங் பேர்டு என்ற ஒரு அமைப்பையும், அதில் எனக்கு எந்த வித லாபமும் கிடையாது. நீங்கள் நண்பர்கிட்ட எப்போ வேணால் கேட்கலாம். நான் லாபம் இப்போலாம் எடுத்துருந்தோன்னு வச்சுங்களேன், சில தப்புகளை நம்மளை புரிஞ்சு எடுத்துப்பானுங்க. எங்கள் ஆளுங்க சாதாரண ஆள் கிடையாது. ஸோ நம்பர் 1 வந்து ஹம்மிங் பேர்டு. நம்பர் 2 வந்து அது ஹம்மிங் பேர்டு வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு. நம்பர் 2 வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு. நம்பர் 3 பொருள் விற்கிறது. நம்பர் 4 ஃபுட்டு. நம்பர் 5 வந்து இதர ஐட்டங்கள் விற்கிறது அப்படின்னு சொல்லி இப்போது இந்த விஷயத்தை முன்னெடுத்துருக்கேன். இப்போ இன்ஃபேக்ட் எங்கள் குழுவில் படித்தவங்க படிக்காத இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் இந்த குழுவோட முழு நோக்கம் புரியல. இது வந்து ஒரு பவர்ஃபுல் அமைப்பாக இது நான் மாற்றுவேன். இது தமிழ்நாட்டில் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு இந்து அமைப்பாக, எந்த மதத்துக்கும் எதிரான அமைப்பாக இல்லாமல் இந்து மதத்துக்கும் இந்து மதம் சார்ந்த விஷயங்களுக்கும் ஒரு சரியான முன்னெடுப்பை எடுக்கக்கூடிய அமைப்பாகவும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னெடுக்கக்கூடிய அமைப்பாகவும் எங்களோட அமைப்பு இருக்கும். ஸோ அந்த வகையில் எங்கள் அமைப்பில் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், சுத்தமான தேன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், நான் வந்து இன்னொரு 20 நாள் 25 நாளில் பனை இருப்பு கலை அப்படின்ற ஒரு வகுப்பு, ஒரு 1.5 நாள் வகுப்பு எடுக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அந்த வகுப்பு வரணும்னு ஆசைப்பட்டாலும், அதே போல் திருப்புல்லானி தர்ப்பணம் ஜூலை 14 கொடுக்கணும், எனக்கு நான் இந்த ஊர்லேருந்து வரேன், எனக்கு யார் கூட்டு போவா, கூட்டு விடுவா அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது. அங்கே வந்து நான் வரலாமா, என்னை யாரை பத்திரமா வந்து கூட்டு வருவாங்களா, சேஃபான ட்ராவலாக இருக்குமா, இது போன்ற விஷயங்களுக்கு ஆன்சர் பண்ணுவதற்கும், எல்லாத்துக்கும் மேலே எல்லா கோயிலையும் அன்னதானம் துவங்கணும் போது எங்கள் ஊர்லேயும் அன்னதானம் பண்ண நான் ஃப்ரெண்ட் அண்ட் பண்ணவா அப்படின்னு நீங்கள் கேள்வி வச்சிங்கன்னா அதுக்கு என்னோடய பதில் ஆம் என்று தான் இருக்கும். ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளணும். 98 403 94 600. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சீதையின் பாதையில் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு ஒரு சுற்றுப்பயணத்தை, ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம், இன்ப சுற்றுலா ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட்டு போகிறாங்க. இது ரொம்ப அற்புதமான ட்ரிப்பாக இருக்கும். அந்த சுற்றுப்பயணத்தில் நீங்கள் பங்கேற்கனாலும் 98 403 94 600 98403 94600 என்கின்ற நம்பருக்கு தொடர்பு கொள்வோம். இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த குழு, நல்ல விஷயங்களை, நல்ல ஆன்மீக விஷயங்களை, அன்னதானத்தை பெருக்குவது, எல்லா இடங்களையும் அன்னதானத்தை நடத்துவது என்ற ஒரு குறிக்கோளை கொண்ட குழு. ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பயணப்படலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த வாய்ப்பு எதிர்பார்த்திருப்பவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி முடிச்சிருக்கிறது வந்து ரொனால்டினோவை பற்றி பேசியிருக்கேன். 2வது வந்து கலெக்டிவ் பார்கெனிங் பற்றி பேசியிருக்கேன். இதோடு இந்த முதல்ல பேசுனதுல ஏமாந்த
ஏமாந்துட்டே போகிறேனே, அவ்வளோ விவரமாக இருந்து என்ன அப்படிலாம் ரொனால்டினோ கதெல்லாம் பேசணும் இல்லையா. இதோட தொடர்ச்சி நாளைக்கு. காத்திருங்கள், எதிர்பார்த்துங்கள். அருமையான வாய்ப்புக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.